திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையானது 2ஆம் கட்ட நிலையை எட்டி இருக்கிற சூழ்நிலையில் வருகிற 20ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா தனது மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்டு ஃபோர்டை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதோடு கூட 2 மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்களும் அதோடு கூட கடந்து சென்றிருக்கின்றன. USS வின்ஸ்டன் சர்ச்சில் மட்டுமல்ல, USS மகான் ஆகிய 2 கப்பல்களையும் அமெரிக்கா குறிப்பாக அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இப்படி தொடர்ந்து போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பகுதியிலே குவிக்கப்படுவது ஒரு அபாயகரமான சூழ்நிலையை ஏற்படுத்துமோ என்கிற ஒரு கேள்விக்குறி அந்த செய்தி குறிப்பில் போடப்பட்டிருந்தது. மட்டுமல்ல, இந்தியாவுடைய கப்பல் ஈரானினால் கடந்த நாள் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கிழக்கு தரைக்கடல் பகுதியில் இயங்கி வந்த விமானம் தாங்கி கப்பல் தற்போது சூயஸ் கால்வாய் வழியாக செங்கடலுக்குள் நுழைந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டியுள்ளது. இக்கப்பலுடன் USS மகான் மற்றும் USS வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகிய 2 போர்க்கப்பலும் சென்றுள்ளது. இதன் வருகையின் மூலம் தற்போது இப்பிராந்தியத்தில் 2 அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. USS ஆப்ரஹாம் லிங்கன் தற்போது அரபிக்கடல் பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதே வேளையில் 3வது விமானம் தாங்கி கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷ் கப்பலும் இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது தென்னாப்பிரிக்கா கடற்கரைக்கு அப்பால் இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை தொடர்ந்து முற்றுகையிட்டு வரும் நிலையில் உலக வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீர் சந்தியை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ஈரான் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் ஹார்முஸ் நீர் சந்தியை கடக்க முயன்ற இந்திய கப்பல்கள் மீது ஈரான் கடற்படை தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரான் படைகளின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து சான்மார் ஹெரால்ட் என்ற கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற கப்பலும் ஜாக் அர்னாவ் என்ற சரக்கு கப்பலும் நீர் சந்தியை கடக்காமல் உடனடியாக பின்வாங்கின. இந்த தாக்குதல் முயற்சி மற்றும் வழிமறிப்பு குறித்து பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான அமைப்பு விளக்கம் அளித்துள்ளது. அதில் இந்திய கப்பல்களும் அவற்றில் பணியாற்றும் இந்திய மாலுமிகள் அனைவரும் தற்போதைய நிலையில் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை எங்களது துறைமுகங்களை முற்றுகையிடுவதை கைவிடும் வரை ஹார்முஸ் நீர்சந்தி எங்களது முழு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அதுவரை இந்த வழித்தடம் மூடப்பட்டிருக்கும் என ஈரான் இராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஆகவே நிலவி வரும் இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்க வேண்டும். இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக அந்த ஹார்முஸ் நீரிணையை கடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க, அதே போல மத்திய கிழக்கு பகுதியில் குவிந்து வருகிற அமெரிக்க போர் கப்பல்கள் நிமித்தம் எந்த ஒரு பாதிப்பும் பதற்றமான சூழ்நிலையும் நேரிடாதபடி கர்த்தர் கிருபை கூர்ந்து சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக நாம் ஜெபிக்க வேண்டும். போர் நடவடிக்கைகள் கைவிடப்பட வேண்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவர், மத்திய கிழக்கு பகுதியிலே அமெரிக்காவால் அனுப்பப்பட்டிருக்கிற போர் கப்பல்கள் நிமித்தம் நிலவி இருக்கிற பதற்றமான சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இது நிமித்தமாக போர் தாக்குதல்கள் நடைபெறாதபடி ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல ஹார்முஸ்
நீரிணை வழியாக கடக்க இருக்கிற ஒவ்வொரு தேசத்து கப்பல்களும் பாதுகாப்பாக கடந்து செல்ல அனுமதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈரான் எந்த ஒரு தாக்குதலையும் ஆண்டவரே இதன் வழியாக கடந்து செல்கிற கப்பல்கள் மீது நிகழ்த்தாதபடி குறிப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்திய சரக்கு கப்பல்கள் ஒவ்வொன்றும் பாதுகாப்பாக அந்த பகுதியை கடக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. அதிலே பயணிக்கிற ஆண்டவரே தகப்பனை மாலுமிகள், ஆண்டவரை கப்பலிலே பயணிக்கிற மற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.